ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னு ஒரு டீம் வந்து 2016ல சிஎஸ்கே டீம் வந்து பேன்ல இருந்த போது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து ஆர்பிஎஸ்ஜியினுடைய அடுத்த வேரியன்ட் தான் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்றது. ரீசன், ரெண்டு டீமுக்குடைய ஓனர் வந்து ஒரே ஒரு ஆள் தான், மிஸ்டர் ஆர்பி சஞ்சீவ் கோயங்கா. சாரி, ஆர்பி சஞ்சீவ் கோயங்கா. இவர் தான் வந்துட்டு இந்த இந்த டீமுடைய ஓனர். ரைட். ஸோ இவங்க இவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிஜி குரூப். நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். நம்ம இந்த லோகோ வந்து வீட்டில் டிவி சேனல்ஸ்ல நம்ம பார்க்கும்போது வந்து இந்த இந்த ஒரு ஆட் ஆக்சுவலாக வரும். ஆர்பிஜின்னு அந்த லோகோ போட்டு ஒரு ஆட் வரும். இவங்களோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா சியட் டயர்ஸ். சியட் டயர்ஸ்னுடைய மேனுஃபேக்சரர். இட் மே பி லைக் சர்ப்ரைசிங் ஃபேக்ட். ஒரு சியட் டயர் மேனுஃபேக்சரர் வந்து ஐபிஎல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தட் இஸ் நாட் தட் ஷுட் பி a surprising thing for you because that is how business actually works. ஐபிஎல் டீம் மட்டுமே வந்து நடத்துற டீம் வந்துட்டு யாருமே கிடையாது. தேர் எவ்ரிபடி இஸ் a conglomerate. ஸோ இந்த டீமுக்கும் இந்த சிஎர்டேஸ் நம்ம இன்னைக்கு இதுக்கும் வந்து என்ன சம்பந்தம்? நம்ம இன்னைக்கு வந்து இந்த 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 வீடியோ நம்ம வந்து என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to look at another business of மிஸ்டர் ஆர்பி சஞ்சீவ் கோயங்கா. ஸோ இவருடைய இன்னொரு பிசினஸ் வந்து ஆர்பிஎஸ்சியினுடைய இன்னொரு பிசினஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம அதுல இவங்க பர்டிகுலரா வந்து ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய ஸ்டாக், அந்த கம்பெனியுடைய ஸ்டாக்னுடைய பிரைஸ், அந்த பிரைஸ்னுடைய ஆக்ஷன், இதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு ஐடியா, இந்த ஸ்டாக் வந்துட்டு பாஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்றதை வச்சு ஃபியூச்சர்ல என்ன மாதிரி நடக்கலாம் அப்படிங்கறத வந்து கெஸ் பண்ற ஒரு செட்டப். வெல்கம் டு சார்ட் ஸ்டோரி சீரீஸ். திஸ் இஸ் முத்துகிஷோர் மக்களே ஃபார் பாசிவ் வே. வெல்கம் டு சார்ட் ஸ்டோரிஸ். ஸோ இந்த சார்ட் ஸ்டோரி சீரீஸ்ல நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக்னுடைய பாஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல அது எங்க போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ண போறோம். நம்ம அதுக்கு வி ஆர் டேக்கிங் ஹெல்ப் ஆஃப் ஹார்மோனிக் பேட்டர்ன் அனாலிசிஸ். ஸோ ஹார்மோனிக் ட்ரேடிங் மெத்தட்ஸ் மூலமா வந்து இந்த அனாலிசிஸ் பண்ணி இது நம்ம வந்து இது இது எந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியும்னு பார்த்து we are going to make money out of it, right? ஸோ இந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் சோர்ஸ் லிமிடெட், ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனியினுடைய ஸ்டாக் பிரைஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 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 ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து பண்ண போறோம் நம்ம. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் இஸ் அன் ஏ பேஸ்ட் பிபிஎஸ் கம்பெனி. இவங்க ஒரு பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க தே ஆர் டிபெண்டிங் ஆன் லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜிஸ் டு டெலிவர் தியர் சர்வீசஸ். எஃப்எஸ்எல்ல என்ன மாதிரி செட்டப் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து, ஹார்மோனிக்ல தெர் இஸ் அ வெரி சிம்பிள் பேட்டர்ன் கால்ட் ஹாஃப் பேட் பேட்டர்ன். ஹாஃப் பேட் பேட்டர்ன் சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எப்படி எப்படி நடக்கும், எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் அப்படின்னா, இது என்ன மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா, யூஸ்வலா வந்து பிரைஸ் ஒரு ஒரு ரேஞ்சில இருந்து ஒரு பிரைஸ்ல இருந்து இன்னொரு பிரைஸ்க்கு மூவ் ஆகும். இது வந்து அப் மூவ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மூவுக்கு நீங்க ஃபிபனாச்சி பிளாட் பண்றீங்க அப்படின்னா, ரிவர்சல் உங்களுக்கு 0.581 0.618 இந்த பிரைஸ் பாயிண்ட் வரைக்கும், இந்த பிரைஸ் பாயிண்ட் கிட்ட ரிவர்சல் நடக்கும். இங்க வந்து இது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இந்த பிரைஸ் ஜோன்ல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மேல போவாங்க. மேல போய் ஹையை பிரேக் பண்ணி மேல போகும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அ ஹாஃப் பேட் பேட்டர்ன். யூஸ்வலா பேட்ன்ற பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு எம் மாதிரி ஆக்சுவலா ஃபார்ம் ஆயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஹாஃப் பேட்ன்றது வந்து இந்த இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் நடக்காம இங்கிருந்தே ஆக்சுவலா மேல போயிடும். கிட்டத்தட்ட ஒரு என் பேட்டர்னுடைய இனிஷியல் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரியா? இந்த இந்த கண்டிஷன்ல வந்து இந்த 0.581 to 0.618 ரிவர்ஸ் நடந்ததுன்னா மட்டும்தான் நம்ம வந்து இதை ஹாஃப் பேட் பேட்டர்னா கன்சிடர் பண்றோம் நம்ம. ஸோ இப்போ இந்த இந்த பேட்டர்ன்ல இஃப் யூ ஆர் கோயிங் டு பை அட் திஸ் பிரைஸ் பாயிண்ட், புட் அன் என்ட்ரி அட் 0.581 என்ட்ரி எடுத்துட்டு இந்த 0.618 கீழே நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த 0.113 இந்த இந்த மூவ்மெண்ட்டுக்குள்ளாரே நம்ம வந்து எக்ஸிட் பண்றோம் நம்ம. we are not waiting for this exit also. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னு அப்படின்னா we will be getting more than 1:3 risk reward. 1:6 இருக்கு, 1:7 காட்டுதா? நான் ரிஸ்க் நான் டபுளாவே எடுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து க்ளோசிங் பேஸ்ல தான் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணோம் நம்ம. ஸோ அப்படி எடுத்தாலுமே ஐம் கெட்டிங் 1:4 1:3 ரிஸ்க் ரிவார்ட். இந்த மாதிரி ஒரு ட்ரேடு இதனோட டைம்லைன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் போகும்போது வந்து ஒரு 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 3 to
5 ஒர்க்கிங் டேஸ்ல நமக்கு வந்து டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ அடிச்சிடும். ஸோ அந்த ட்ரேட் வந்து ஆக்சுவல் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இமேஜின் கெட்டிங் 3% ரிட்டர்ன்ஸ் இன் நெக்ஸ்ட் 3 to 5 days. ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்டில் ஒரு ட்ரேட் எனக்கு கிடைச்சு என்னால் இந்த செட்டப்பை ப்ராக்டிஸ் பண்ணி முடிஞ்சா, do you think you can make money? If you think you can make money, if you believe you can do this, comment I can do this. So வந்து I will understand that you are believing in yourself, right? ஸோ இதுக்கு நம்ம வந்து இது வந்து தியரி, இது ஆக்சுவலாக இது வந்து ப்ராக்டிக்கலாக இங்கே நடந்திருக்குன்னு நமக்கு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு we are going to look at Nifty's recent half bed formation. ஸோ 4 hourல இது நீங்க வந்து என்ன டைம் ஃப்ரேம் வச்சு நீங்க வந்து ஸ்டடி பண்ணலாம். டெய்லியில பண்ணலாம், ஹாஃப் டே 4 hourல பண்ணலாம், 1 hourல பண்ணலாம், இது வேணா பண்ணலாம். பட் நான் இந்த கேஸ்ல வந்து நான் உங்களுக்கு 4 hourல காட்டுறேன் நான். ஓகே, ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் ப்ரைஸ் செக்ஷன்ல எங்க சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பாருங்க. 0.581 to 0.618. மார்க்கெட் நிஃப்டி வந்து இந்த 0.382 லெவல் கிட்ட வரும்போதே இந்த இடத்துல ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிருந்து இந்த 600 கிட்ட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு பை ஆயிருக்கும், அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கும், இங்க நான் போய் டார்கெட் அடிச்சிருப்பேன் நான். Do you know what is the risk reward of this trade? Any guesses? It is 11.7. இதை வந்து ரிஸ்க் நான் டபுள் ஆக்குறேன் நான் 0.6 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ரிஸ்க் அவர்ஸா இருக்கேன் நான். அப்படி வச்சா கூட 1:5.8, ரைட்? இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 10ல் 5 ஃபெயிலியர் ஆகுது, மிச்சம் 5 வந்து உங்களுக்கு 1:5.8 கொடுக்குதுனாலே யூ வில் பி சிட்டிங் இன் அ வெரி குட் பொசிஷன். 5% லாஸ் பண்ணிருப்பீங்க, 6 பைசா 30% கெயின் பண்ணிருப்பீங்க. ஸோ வந்து 25% நீங்க வந்து கெயின் பண்ணிருப்பீங்க ஆக்சுவலா, ரைட்? ஸோ தட்ஸ் தி பவர் ஆஃப் திஸ் ரிஸ்க் ரிவார்ட் அண்ட் தட்ஸ் தி பவர் ஆஃப் தி ஹார்மோனிக்ஸ். இந்த பேட்டர்ன்ல தான் எஃப்எஸ்எல்னுடைய ரீசன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கவும் போறோம். 30 minutesல ஏற்கனவே இப்படி ஒரு மூவ் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை நம்ம வந்து நம்மளோட ஃப்ரீ கம்யூனிட்டியில வந்து இந்த ஸ்டூடெண்ட் அனாலிசிஸ்ல நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். நம்ம அது வந்து நம்ம ஷேர் பண்ணி அடுத்த நாளே வந்து என்ட்ரி டார்கெட் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. சேம் லாஜிக்ல we are going on to look at in 1 hour, ரைட்? ஸோ 1 hourல இது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டேலேருந்து ஃப்ரைடே மார்னிங்குள்ளார வந்து ஒரு நல்ல மூவ் ஆக்சுவலாக கொடுத்துருந்தது. எவ்வளோ மூவ் ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்னா 14% ஆக்சுவலாக மூவ் நடந்தது. இந்த 14% மூவ் நடந்துட்டு திரும்ப மேலேருந்து கீழே ஒரு 8% ட்ராப் ஆயிருக்கு. பட் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, ஹாஃப் பேட் பேட்டர்ன் வந்திருக்கா, சாட்டிஸ்ஃபை இருக்கான்னு தான் பார்க்கணும். 0.581, 0.618 இதுக்குள்ள தானே ரிவர்ஸ் நடந்திருக்கு. ரிவர்ஸ் லிங்க் கீழே போனாலும் இதுக்கு கீழே போய் க்ளோசிங் வைக்கல. தட் இஸ் தி பாயிண்ட் வி நீட் டு நோட். ஸோ இதுக்கு கீழே உள்ள க்ளோசிங் ஆயிருந்தது அப்படின்னா 0.6 கீழே க்ளோசிங் ஆயிருந்தது அப்படின்னா வியூ இன்வேலிட் ஆயிருக்கும். நம்ம வந்து இந்த இதை நம்ம வந்து எடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ இந்த ட்ரேட் இதுக்குள்ளார வந்து ரிவர்ஸ் எடுத்திருக்கனால ஐம் கோயிங் டு என்டர் அட் திஸ் ப்ரைஸ் பாயிண்ட். இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ல 211க்கு நான் வந்து ஒரு என்ட்ரி வைக்கிறேன். நான் மண்டே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது இந்த ப்ரைஸ்ல நமக்கு என்ட்ரி கிடைச்சுன்னா வில் பி ஹாப்பி. ஆர் இந்த 0.581 to 0.618 இதுக்குள்ள எங்க என்ட்ரி கிடைச்சாலும் வி கேன் டேக் எ ட்ரேட். சம் கேசஸ்ல வந்து இன்கேஸ் கொஞ்சம் மேலே ஏறி க்ளோஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் 1 hour கேண்டில் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த இது கிட்ட எங்கேயாவது கிடைக்குதுன்னா கூட டக்குன்னு எடுத்துருங்க இந்த ஆர்டர். நான் வந்து அப்படித்தான் பண்ணுவேன், ரைட்? ஸோ இப்போ யூஸ்வலா நம்ம இந்த ஹாஃப் பேட் பேட்டர்னுக்கு இந்த 0.618 கிட்ட தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுவோம். பட் இந்த கேஸ்ல நமக்கு வந்து we already know that sellers were dominating until this price point. ஸோ பையர்ஸ் இங்கே தான் வந்திருக்காங்க. ஸோ தெர் இஸ் another chance that இதுக்கு வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கீழே தள்ளி போட்டுக்கலாம். we can be on quite safer side. Yes, sir. Target is very simple, 0.113 இந்த லெவல். இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 225.65 இங்கே நான் வந்து என்னோட டார்கெட் போட்டுட்டு I will wait for this trade to market to decide its course. இது எப்படி போகுதுன்றதை நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்க போறேன் நான், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ட் அ ஹாஃப் பேட் பேட்டர்ன். இப்படிதான் நீங்க வந்து ஒரு ட்ரேட் நீங்க வந்து டைனமிக்ஸ் நீங்க பார்க்கணும். அதாவது என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் இப்படிதான் போடணும். ஸோ இந்த ட்ரேட் எப்படி போகுது அப்படின்றத லைவ் மார்க்கெட்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம பாசிவ் என்னுடைய ஃப்ரீ கம்யூனிட்டியில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன் நான். அண்ட் இதனுடைய
எண்ட் ஆஃப் த டே அப்டேட் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் வந்து ஹார்மோனிக்ஸ் பற்றி ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா மே மந்த்க்கான பேட்சஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ யூ கேன் ஜாயின் அஸ். கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் லீவ் பண்ணுறேன் நான். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சி ஹவு தீஸ் திங்ஸ் ஒர்க் அவுட், ஹார்மோனிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அந்த டவுட்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, தெளிவுபடுத்திக்கணும் அப்பப்போ நினச்சிங்கன்னா, பாசிவ்வேனுடைய ஃபார்மல் அஃபிஷியல் டெலகிராம் குரூப் வந்து பாசிவ் அகாடமி இருக்கு. அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ப்ளீஸ் டூ கோ அண்ட் ஜாயின். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் நம்ம. ஸோ அண்ட் தென் இது போக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இஃப் இட் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் நீங்க வந்து பார்த்து வச்சிருக்கிற ஸ்டாக் வந்துட்டு ஹார்மோனிக்ஸ் படி அனலைஸ் பண்ணி இது வந்து பை பண்ணலாமா, என்டர் பண்ணலாமா, என்டர் பண்ணக்கூடாதா, இல்லை ஹோல்ட் பண்ணலாமா, செல் பண்ணலாமான்றத டிசிஷன் உங்களுக்கு தெரியும் நினைச்சீங்கன்னா, ஒரு சப்போர்ட், ஒரு கைடன்ஸ் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா, யூ கேன் லீவ் தட் ஸ்டாக் ஆன் தி கமெண்ட் அண்ட் வாட் இஸ் யுவர் ஸ்பெசிஃபிக் காஸ்ட் அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் ரெஸ்பாண்ட் டு யூ. ஸோ ஐ திங்க் திஸ் ஐ ஹவ் ஆடட் சம் வேல்யூ டு யூ இன் திஸ் வீடியோ. அதை நீங்கள் வந்து ஒரு லைக் போட்டு நீங்கள் காட்டலாம். நீங்கள் if you're meeting for the first time, this is Muthu Kishore, founder of Passive Academy. I help people to learn harmonics. I help people to make their own passive income from stock market. So this is what I am. This is what I'm doing. So this note is Muthu Kishore signing off. Thank you so much, Makkale. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.